நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீரங்கராஜனை காதலித்து மணந்தவள் நம் கோதா நாச்சியார். மகாலட்சுமி ஆகிய ஸ்ரீயை நம் ஆண்டாள் எப்படி கொண்டாடி துதிக்கிறாள்ங்கிறத கார்த்திகை திருநாளான இன்று அனுபவிப்போம். மொத்தம் 4000 பாசுரங்கள் பிரபந்தத்துல. ஆனா ஒரே ஒரு பாசுரத்துல தான் மகாலட்சுமி தாயாரோட வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்னவளும் நம் கோதாதேவி தான். தாயாருக்குனே எக்ஸ்க்ளூசிவா அமைந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய முதல் சிறப்பு தாயாருக்குனே அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தோட இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டது ஸ்ரீ சூக்தம். அதனுடைய தமிழாக்கம் இந்த பாசுரம். எல்லாராலும் ஸ்ரீ சூக்தத்தை சொல்ல முடியாது. ஆனா ஸ்ரீ சூக்தம் சொன்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஆண்டாள் சாஸ்திர விதியை மீறாம மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்கும்படி பண்ணிட்டா இந்த பாசுரத்தை. எவ்வளவு கிரேட் நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாருங்க. அடுத்ததா மூன்றாவது சிறப்பு, சகல ஜீவாத்மாக்களும் பெருமாளை அடையணும்னு 6 செயல்களை பண்றா லக்ஷ்மி தேவி. அதனால தான் அவளுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமம். நான்காவது சிறப்பு, வைணவ சம்பிரதாயத்தை வளர்த்த பகவத் ராமானுஜருக்கு உகந்த பாசுரம் இந்த பாசுரம். அதனால தான் திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு கிடைச்சது. இப்படி பல சிறப்புகள் இந்த பாசுரத்துக்கு. இனி ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமத்துல சம்ஸ்கிருத இலக்கணப்படி 6 செயல்களை மகாலட்சுமி எப்படி பண்றா அப்படிங்கிறத அனுபவிப்போம். முதல் செயல் ஸ்ருணோதி இதி ஸ்ரீஹி. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, நாம சொல்லக்கூடிய கிரீவன்சஸ், அதாவது நம்முடைய குறைகள், நம்முடைய கஷ்டங்களை பிராட்டி காது கொடுத்து கேட்கிறாள். பெருமாள் கேட்கவே மாட்டார், பிராட்டி தான் காது கொடுத்து கேட்பா. அதனால்தான் ஸ்ருணோதி இதி ஸ்ரீஹி அப்படின்னு சொல்றோம். நம்ம வீடுகளில் கூட அப்பா ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார், அம்மா தானே குழந்தைகளுக்கு சலுகை காண்பிப்பா. கொஞ்ச நாள் படி குழந்தை, கொஞ்ச நாள் டிவி பாரு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவளும் டிவி பார்க்கணுமே. அதனால இப்போ இந்த ஸ்ருணோதி இதி ஸ்ரீஹிங்கிறதுக்கு ஒரு வைபவத்தை பார்ப்போம். ஒரு நாளைக்கு பராசர பட்டர்ங்கிற ஆச்சாரியர் ரங்கநாதன் முன்னாடி நின்றுட்டு சொல்றார், ரங்கா, உன்னை பத்தி நான் ரங்கராஜஸ்தவம்னு 200 ஸ்லோகம் பாடினேன். இப்போ மகாலட்சுமியை பத்தி 60 ஸ்லோகம் பாட போறேன், குணரத்ன கோஷம் அப்படின்னார். பெருமாள் சொல்றார், சரி, ரொம்ப சந்தோஷம் பட்டரே. அதுல பிராட்டி எனக்கு சமமானவள்னு பாட போறீரா, இல்லை என்னை விட தாழ்ந்தவள்னு பாட போறீரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பட்டர் சொல்றார், ரெண்டும் இல்லை, உன்னை விட உயர்ந்தவள்னு பாட போறேன் அப்படின்னார். அப்புறம் சொன்னார், அதுக்கு முன்னாடி, நான் பாடுறதுக்கு முன்னாடி நீ நிறைய கவச்சம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டார் பகவான்.
நான் பிராட்டி உன்னை விட உயர்ந்தவள்னு ஒவ்வொரு ஸ்லோகமா பாடுவேன். அப்போ உன்னோட ஆனந்தம் ஜாஸ்தியாகும். அதனால உம்ம திருமேனி ஒரு சுத்து பெருக்கும். அப்போ கவச்சம் உடைஞ்சு போயிடும். அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த கவசம் போட்டுண்டா அதுவும் இந்த மாதிரி உடைஞ்சிடும். இப்படி நிறைய கவசங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறார் பட்டர். அத சொல்றார் பாருங்க ஒரு ஸ்லோகத்துல. ஸ்ரீஹி ஸ்ரீரங்கே ஜய தவ ச ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் त्वत्तोऽप्युक्तैर्भयमिह பணாம ஸ்ருணுதராம் त्रिसौते भूयस्तां सुगतरलधरे दारे श्रवणतः पुनर्हर्षोत्कर्षाद् स्फुटतु भुजयो கஞ்சுகசதம். கஞ்சுகசதம்னா கவச்சம். நிறைய கவச்சம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு பாடுறாரு இதுல. இன்னொரு நாளைக்கு ரங்கன் முன்னாடி போய் நின்னுட்டு பராசர பட்டர் சொல்ற, ரங்கா, நான் உன்னை என்னோட தந்தை அப்படின்னு சொல்ல மாட்டேன், என் தாயின் கணவன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னார். பாவம் நம்ம ரங்கநாதர் ரொம்ப வெகுளி. அவர் சொல்ற, ரெண்டுமே ஒண்ணுதானேப்பா அப்படின்னார். இல்ல இல்ல, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னார். நான் உன்னை என்னோட தந்தைன்னா உனக்கும் எனக்கும் நேரடி தொடர்புன்னு அர்த்தம். என் தாயின் கணவர் அப்படின்னா தாயார் மூலமாத்தான் உனக்கும் எனக்கும் உறவு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னார். அப்பா, குழந்தை ஏன் இப்படி என்ன பழி வாங்குற அப்படின்னு கேட்டார் பகவான். அதுக்கு பட்டர் சொல்றார், என் தாயார் திருமேனியை சேவிச்ச மாத்திரத்திலேயே அந்த திருமேனிலேருந்து கருணை ததும்புறது. அந்த கருணை பொழியும் திருமேனி உனக்கு வராது. அதனால தாயார் தான் ஒசத்தி அப்படிங்கிறார். பகவான் சொன்னார், எனக்கும் ஒரு காலம் வரும்பா, அப்ப நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னார். அவருக்கும் காலம் வந்தது. வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளைக்கு மோகினி அலங்காரம் சாத்தின்றார் பகவான். ரங்கநாச்சியார் மாதிரியே இருக்கார். அச்சு அசல் பிராட்டி மாதிரியே இருக்கார். நாம்ளே கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், தாயாரா பெருமாளான்னு தெரியாது. பட்டர் கிட்ட கேட்கிறார், பட்டரே இப்ப சொல்லும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டார். பட்டர் திருவடியிலேருந்து திருமூடி வரையிலும் சேவிச்சார். எல்லாம் நன்னா இருக்கு, ஆனா நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது அப்படின்னு விட்டார். ஏன்னா கம்சன் ராவணன் சிசுபாலனை பார்த்து பார்த்து கோபமாவே இருக்கு உம்ம கண்ணு. ஆனா எங்க பிராட்டியோட கண்ணோ கருணை பொழியக்கூடிய கண்கள் அப்படின்னு. குற்றம் இருந்தாலும் அதையும் குணமாக பார்க்கும் எங்களுடைய தாயாருடைய கண்கள் அப்படின்னு சொன்னார் அவர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் உங்களுக்கெல்லாம். இது ஒரு டீச்சர் பேப்பர் கரெக்ஷன் பண்ற போது அதுல ஒரு கேள்வி, துணியை வெட்ட பயன்படும் கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் என்ன? கத்திரிக்கோல்னு எழுதணும். ஆனா அந்த குழந்தை கத்திரிக்காய் அப்படின்னு எழுதிடுது. கத்திரி அப்படிங்கிறது கரெக்ட் தானே? அதனால அந்த டீச்சர் என்ன பண்ணிட்டா, டிக் அடிச்சு மார்க் போட்டுட்டா. அதுதான் பிராட்டியினுடைய கருணை அப்படிங்கிறார். நாம நம்ம குறைகளை போய் சொன்னா காது கொடுத்து கேட்கக்கூடியவள் பிராட்டி. அதனால்தான் ஸ்ருணோதி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக இரண்டாவது செயல், ஸ்ராவயதி இதி ஸ்ரீஹி. தான் மட்டும் குறைகளை கேட்காம பெருமாளையும் கேட்க வைப்பவள். பெருமாள் கேட்கணும்னு நிறைய யுக்திகளை கையாளுவாளாம் அப்பப்போ. அதுல ஒரு யுக்திய சொல்றேன் பாருங்க. கும்பகோணம் பக்கத்துல உப்பிலியப்பன் கோவில், அதுக்கு துளசி வனம் அப்படின்னு பேரு. அங்க மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளே தனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு. அவருடைய தபஸுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணிட்டார். முன்னாடி அவளே ஒரு துளசி செடிக்கு அடியில வந்து திரு அவதாரம் பண்ணிட்டா. பூமியில கண்டெடுத்ததுனால பூமா அப்படின்னு பேர் வச்சார் மார்க்கண்டேயர். பெருமாளுக்கு முன்னாடி இவள் வந்து அனுகிரகம் பண்ணிடுவா. 6 வயசு ஆச்சு பூமாக்கு.
அவளை கல்யாணம் பண்ணிக்க நாராயணனே வரார். எப்படி வரார் அப்படின்னா, கிழவனா தலையெல்லாம் நரைச்சு, தாடி வேற, பார்க்கின்சன்ஸ் வியாதி மாதிரி கை காலெல்லாம் ஆடுறது, மணிப்பிரஸ் வாயி, பொக்கப்பல்லு, கையில கம்ப ஊனின்று தள்ளாத வயசு மாதிரி 90 வயசு கிழவரா வரார். மார்கண்டேயர் யாரோ அதிதி வந்திருக்காருன்னு உபச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார், மார்கண்டேயரே உம்மோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு விசாரிச்சார். அப்போ அவர் சொல்றார், எனக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருக்கா, அவளுக்கு பேரு பூமான்னு பேரு, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னார். உடனே அந்த கழவர் சொல்றார், நான் இருக்கிற போது நீ ஏன் கவலைப்படணும்? ஏன் சுவாமி, உமக்கு யாராவது பேரன் இருக்கானா கல்யாண வயசுல அப்படின்னு கேட்டார் மார்கண்டேயர். பேரனா? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகலப்பா, நானே பண்ணிக்கிறேன் உன் பொண்ண அப்படின்னார். மார்கண்டேயர் பயந்தே போயிட்டார். வீடு தேடி வந்த அதிதி மாட்டேன்னு சொல்லிட்டா சபிச்சுட போறாரே அப்படின்னு பயம். அதனால மாட்டேன்னு சொல்லாம சாமர்த்தியமா சொல்றார், சுவாமி என்னோட பொண்ணுக்கு பழைய சாதத்துல கூட உப்பு போட தெரியாது, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீர் என்ன பண்ண போறீர்? ஹனிமூனா போறீர், உப்பு ஒழுங்கா போட்டு சாப்பாடு போடணும் மனைவி அப்படின்னா அது என் பொண்ணுக்கு தெரியாதே அப்படின்னார். அதுக்கு அவர் சொல்றார், அந்த கழவர், கவலைப்படாதேயும், எனக்கு உப்பு போடாமையே சாப்பாடு போடட்டும் உன்னோட பொண்ணு அப்படின்னு விட்டார். மார்கண்டேயர் பார்த்தார், விடா கொண்டன் கொடா கொண்டனா இருக்காரே அப்படின்னு, சுவாமி என் பெண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறேனே அப்படின்னார். கரெக்ட், கேளுங்கோ, பொண்ணு பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னார். பூமா இங்க வாமா, இந்த தாத்தா ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னா. பூமா இவரை பாருன்னு சொல்லல, தாத்தா அப்படின்னார். பூமா பார்த்தா, அப்பா நீங்க ஒரு கண் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா. ஏமா அப்படின்னு கேட்டார். அவ சொன்னா, அழகான இளைஞனா இருக்கார், அவரை போய் கிழம்னு சொல்றேளேப்பா அப்படின்னா. மார்கண்டேயர் பார்த்தார் பகவான, அழகான தோற்றம், மைவண்ண நறுங்குஞ்சி குழல்பின் தாழ மகரம் சேர் குழை இருபாலும் இறங்கி ஆடன்னு யுவாவா நிற்கிறான் பகவான். கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெருமாள் சொன்னார், நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன், இனிமே உப்பு போடாமத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு விட்டார். இன்னைக்கும் அந்த கோவில்ல உப்பு இல்லாமத்தான் பிரசாதம் பண்ணுவா. தாயார் சொன்னா, சுவாமி நீங்க இங்கேயே எழுந்தருளி அடியார்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு பகவான் சொன்னார், நான் இங்க இருக்க முடியாதுமா அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, இது மாமனாரோட வீடு, எல்லாரும் என்ன வீட்டோட மாப்பிள்ளைன்னு கேலி பண்ணுவாமா அப்படின்னார். உங்களுக்கு சூடு சொரணை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் உங்க சாப்பாட்டுல உப்பை நான் கட் பண்ணினேன் அப்படிங்கிறா தாயார். இதனால மட்டும் உப்பை கட் பண்ணல தாயார், அடியார்கள்லாம் சேவிக்க வருவா, நிறைய பாபம் பண்ணியிருக்காளேன்னு அவ பேர்ல கோபம் வரும் பெருமாளுக்கு. அது வராம இருக்கணுங்கிறதுக்காகத்தான், நாம சொல்ற கிரீவன்ஸையும் காது கொடுத்து கேட்கணுங்கிறதுக்காகத்தான் உப்பை கட் பண்ணா பூமி தேவி. இப்படி யுக்திய கையாண்டு நாம சொல்றத கேட்க வைக்கிறாள். அதனால தான் ஸ்ராவயதி அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது செயல் ஸ்ருணோதி இது ஸ்ரீஹி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மோட பாவங்களை போக்கி நம்மளை சுத்தப்படுத்துறா. அத நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்ற, வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே, வாசனை மாறாத தாமரை பூவில் எழுந்தருளி இருக்கும் மகாலட்சுமி நம்மோட பாபங்கள் கஷ்டங்கள் நம்ம கிட்ட ஒட்டின் இருக்கிற கெட்ட வாசனைகள் எல்லாத்தையும் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துறாள் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்துல. தாயார் மாதிரியே பகவத் ராமானுஜரும் அவரோட திருவடியை பற்றினவர்களை தூய்மைப்படுத்தினார். யாதவ பிரகாசங்கிற அத்வைத சந்நியாசி ராமானுஜருடைய குரு சின்ன வயசுல. சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்,
தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பெருமாளோட கண்கள் புண்டரீகம், புண்டரீகம்னா தாமரை, அந்த தாமரையின் சிவப்பு கபி அப்படின்னா குரங்கு, குரங்குடைய பின்பகுதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாளுடைய திருக்கண்களை இப்படி ஒப்பிடலாமான்னு வருத்தப்பட்ட ராமானுஜர் அழகா அர்த்தம் சொன்னார். கபி அப்படின்னா சூரியன், ஆசம்னா மலர்த்துதல், சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை போல இருக்கு பகவானுடைய திருக்கண்கள் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். இது எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஏன்னா அப்போ ராமானுஜருக்கு டீனேஜ் வயசு தான். எப்படி அது அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம ஆண்டாள் தான் வழிகாட்டி. அவள் ஒரு பாசுரத்துல, உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து பங்கைய கண்ணனை பாட அப்படிங்கிற அந்த வரிகள்ல இருந்துதான் இந்த அர்த்தத்தை சொன்னாராம் பகவத் ராமானுஜன். யாதவ பிரகாசர் நம்ம சிஷ்யன் இத்தனை அழகா அர்த்தம் சொல்லியிருக்கானேன்னு சந்தோஷப்படாம அவரை கொல்லணும்னு நினைச்சார். ஆனா வரதராஜ பெருமாள் ராமானுஜரை காப்பாத்திட்டார். பிற்காலத்துல ஒரு ஜெகதாச்சாரியாரான இவரை கொல்லணும்னு நினைச்சேனேன்னு வருத்தப்பட்டு அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தமா ராமானுஜரை 3 தடவை பிரதட்சணம் வந்து அவருக்கு சிஷ்யராக ஆயிட்டார். இப்படி அவரை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தியவர் நம்ம பகவத் ராமானுஜர், தாயார் மாதிரியே. 4வது செயல் ஸ்ரீநாதி இது ஸ்ரீஹி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை கிளீன் பண்ணா மட்டும் போராது, நமக்கு பக்தியை அருளுகிறாள். லக்ஷ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்ஷ்யதா அனன்ய இது லக்ஷ்மிஹி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. என்ன அர்த்தம் அப்படின்னா, குளிர கடாட்சிப்பவள் அப்படின்னு அர்த்தம். பக்த பராகான்னு பக்தி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். பக்த பராகா அப்படின்னா சில பேர் பக்தாளா இருப்பா, சில பேர் பிரசாத பக்தி உள்ளவாளா இருப்பா. கோவிலுக்கு வந்து பகவானை சேவிக்க மாட்டா, பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் வருவா. அப்படி ஒரு பக்தர் டெய்லி வருவர். அவர் கூடாரை வள்ளி அன்னைக்கு வந்தார், சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டார். இனிப்பா இருந்ததுனால ஈக்கள்லாம் வந்து மொய்க்கிறது கையில, அதை 2 கைகளையும் சேர்த்து அடிச்சார் அந்த ஈய. அந்த சமயம் உள்ள மகாலட்சுமிக்கு கற்பூர ஹாரத்தி நடக்கிறது. இவன் கைய கூப்பினதே இல்லை, இன்னைக்கு கைய கூப்பிட்டானே, கூப்பிட்டுட்டான், என்னை பார்த்து அஞ்சலி பண்ணிட்டானே, இவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோஜனை பண்றாளாம் தாயார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பான்னு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, ஞானத்தை கொடுத்தா, பரமபதத்தையே கொடுத்துட்டா. ஆனாலும் இந்த குழந்தை கைய கூப்பினானே என்னை பார்த்து, இது போராதே அப்படின்னு இன்னும் என்ன கொடுக்கலாம்னு வெட்கி தலைய குனிஞ்சா ஸ்ரீரங்கநாச்சியார். இன்னைக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை போய் நம்ம பார்த்தோம்னா தலையை குனிஞ்ச வண்ணம் தான் அவள் எழுந்துருளி இருக்கா. அப்படி குளிர கடாட்சிச்சு நமக்கு பக்தியை அருளக்கூடியவள் ஸ்ரீரங்க நாச்சியார் தாயார். 5வது செயல் ஸ்ரீயதே இது ஸ்ரீஹி. எல்லாரும் அவளை அடையும்படியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். டைரக்டா பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா அவன் ஏத்துக்க மாட்டான். பிராட்டி மூலமாகத்தான் பெருமாள் கிட்ட நம்ம போகணும். ஏன்னா எல்லாரும் போய் அவளை அடைய முடியும், அவளை ஆசிரயிக்க முடியும். அதுதான் இந்த ஸ்ரீயதே இது ஸ்ரீஹின்னு அர்த்தம். கீழ திருப்பதியில பத்மாவதி தாயாரை சேவிச்சுட்டு நம்ம மேல போய் சீனிவாசரை சேவிக்கிறதுக்குள்ள தாயார் ஒரு SMS அனுப்பிடுவா சீனிவாச பெருமாளுக்கு, என்னோட பக்தன் வந்துட்டு இருக்கான், நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுவா. பகவானும் சரிம்மா நீயே சொல்லிட்ட, நான் அனுகிரகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு விடுவானா. ராமாயணத்துல ஹனுமன் ராமதூதரா அசோகவனம் போனார். எத்தனை தடங்கல்கள் வந்தது அவருக்கு. ஆனா சீத்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தூதரா ராமன் கிட்ட வந்தாரே, அவருக்கு என்ன கிடைச்சது? ராமர் அவரை கட்டி அணைச்சிண்டார், ஆலிங்கனம் பண்ணிண்டார். அதனால தான் அவளை ஆசிரயிச்சு அப்புறமா நம்ம பெருமாளை அடையணும்.
பாபிகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பவள் நம்முடைய தாயார். ஹனுமன் சீதை கிட்ட சொல்ற, 10 மாசமா இந்த ராட்சசிகள்லாம் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்காமா, எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கோ, இவாளை அழிச்சுடுறேனா அப்படின்னர். அதுக்கு தாயார் சொல்றா, பாப்பா நாம்பா சுபா நாம்பா பதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமார் ஏன ந கஷ்டித் ந அபராரியதி. ஒருத்தர் பாபியாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, சரணாகதி பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, தண்டிக்கத்தக்கவனா இருந்தாலும் சரி, தகாதவனா இருந்தாலும் சரி, மன்னிக்கிறது தான்ப்பா உயர்ந்த குணம். அதனால இவாளை மன்னிச்சுடு அப்படின்னு விட்டா. இத பராசர பட்டர் மறுபடியும் சொல்றார். ஒரு தராசு தட்டுல சீதை, இன்னொன்னுல ராமருடைய கோஷ்டி, அதாவது ராமர், குகன், விபீஷணன், சுக்ரீவன், சபரி, இப்படி எல்லாரையும் உக்காத்தி வச்சா சீதையோட தட்டுக்குத்தான் வெயிட் அதிகம் அப்படிங்கிறார் பராசர பட்டர். அவர் சொல்றார், மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வயி ததை வாத்ரா பராதாஸ்த்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீக்ருதா காகம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமௌ ரக்ஷதஹ சானஸ் சாந்திர மகாகசஸ் சுகயத் சாந்திஸ்தவா கஸ்மிகி. வால்மீகி இவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சா தாயாரோட தட்டு தான் வெயிட் அதிகமா இருக்கும்னு இவர் சொன்ன மாதிரியே வால்மீகி சொல்றார், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதையா சரிதம் மகது. நான் சீதையுடைய பெருமையைத்தான் ராமாயணமா பாடினேன் அப்படிங்கிறார் வால்மீகி. ஒருத்தர் கேட்டா, பின்னையே ராமாயணம்னு பேர் வச்சிருக்கேள் அப்படின்னு கேட்டா, மகாலட்சுமி அவதாரம் பண்ணிட்டா சீதையா, மகாலட்சுமிக்கு ரமான்னு ஒரு பேரு, அதனால தான் ராமாயணம்னு பேர் வச்சேன் அப்படின்னர். பிள்ளை லோகாச்சாரியாரும் ராமாயணம் சிறை இருந்தவளின் ஏற்றம் அப்படிங்கிறார். அவரும் பாபிகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பவள் நம் தாயார், அதனால்தான் ஸ்ரீயதே அப்படின்னு சொன்னோம். கடைசியா ஸ்ரயதே இது ஸ்ரீஹி, நம் சார்புல பிராட்டி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைப்பாள். இதுதான் ஸ்ரயதே இது ஸ்ரீஹி. சித்திரக்கூடத்துல ஏகாந்தமா இருக்கார்கள் ராமனும் சீதா பிராட்டியும். ஒரு காக்கை சீதையின் மார்பகத்தை போய் தீண்டி அபச்சாரப்பட்டது. சித்திரக்கூடத்து இருப்ப சிறு காக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் தெரிந்தோடி பித்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அழைப்ப அப்படின்னு ராமனுடைய காலில் வந்து விழுந்தது அந்த காக்கா. எப்படி விழணும்னு தெரியல, அதுக்கு காலை ராமனுக்கு நேர நீட்டின்று விழுந்துடுத்து. அப்போ சீதா பிராட்டி பார்த்தா, இங்கதான் ஸ்ரயதே, அதோட தலை ராமபிரான் திருவடியில படும்படி திருப்பி விட்டா சீதா பிராட்டி. சரணாகதி பண்ணிட்டான், ஏத்துக்கோங்கோ அப்படின்னா. அது பண்ணவே இல்லை, இவள் தான் தலையை திருப்பி வச்சா. சரி நீயே சொல்லிட்டமா, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார் ராமர். ராம பாணத்துக்கு ஒரு இலக்கு வேணுமேமா அப்படின்னர். அப்போ அந்த காகம் சொல்லித்தான், என் கண் தானே தகாத விஷயத்துக்கு ஆசைப்பட்டது, அதனால என்னோட வலது கண்ணை எடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்லித்தான் அந்த காக்கா. அதனால ராமபாணம் வலது கண்ணை எடுத்துடுத்து. சீதா பிராட்டி சொல்றா, இது தப்பு சுவாமி, சரணாகதி பண்ணவனோட கண்ணை பறிக்கலாமா அப்படின்னு கேட்கிறா. உடனே பிரபு வரம் கொடுத்தார் அந்த காகத்துக்கு, வலது கண் போனாலும் உன்னோட இடது கண்ணே 2 சைடும் பார்க்கும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சீதா பிராட்டி சொல்றா, இது மட்டும் போராது, சரணாகதி பண்ணியிருக்கு, இது அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னா. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. உடனே சீதையே அனுகிரகம் பண்ணிட்டாளாம். என்ன அனுகிரகம் பண்ணினா அப்படின்னா, பித்திருக்களுக்கு சிரார்த்தம் பண்ற போது காகத்துக்கு பிண்டம் வைப்பா. இனிமே இந்த காகத்தின் வம்சத்தில் பிறந்த எல்லாருக்கும் வைப்பார்கள்னு சீதை வரம் கொடுத்துட்டாளாம்.
அன்னிலேருந்து தான் காக்காக்கு பிண்டம் வைக்கிறோம் நாமெல்லாம். சரணாகதி பண்ணாட்டாலும் பண்ணினதா சொல்லி பெருமாள் கிட்ட நமக்காக பேசி ஏத்துக்க வைப்பாள். அதுதான் ஸ்ரயதே. இந்த 6 செயல்களையும் தமிழ்ல ஒரு பாசுரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் சிம்பிளா சொல்லிட்டார் பாருங்க. வேண்டுரை கேட்டு காதால கேட்கிறாள், மீண்டவை கேட்பித்து கேட்க வைக்கிறாள், ஈண்டிய வினைகள் மாண்டிட பாபங்களை போக்கிறாள், முயன்று நமக்கு பக்தி அருள முயன்று தன்னடி சேர்ந்த தமர் அவளை ஆசிரியிக்கிறார்கள், உனை அணுக பெருமாளை அவள் சென்று அணுகுகிறாள், நின்னுடன் சேர்ந்து நின்றனன் திருவே அப்படிங்கிறது. வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நின்ற நம் திருவே அப்படின்னு வர்பாசுரத்தை பாடியிருக்கார். கேட்கிறாள், கேட்க வைக்கிறாள், சுத்தப்படுத்துகிறாள், பக்குவப்படுத்துகிறாள், அடையப்படுகிறாள், அடைகிறாள்னு 6 செயல்களை பண்றா தாயார். இதத்தான் நம்ம ஆண்டாள் உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோரெம்பாவாய்னு பாடினான். இந்த 6ஐயும் இந்த சம்பிரதாயத்துல 6க்கு எப்பவுமே ஏற்றம் அதிகம். பெருமாளுக்கு 6 குணங்கள், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரம், சக்தி, தேஜஸ்ன்னு இப்படி 6 குணங்கள். பிராட்டி செய்யக்கூடிய 6 செயல்களை பார்த்தோம். நம்ம திருக்கச்சி நம்பிகளுக்கு தேவப்பெருமாள் சொன்ன வார்த்தைகள் 6, ராமானுஜர் இந்த பூலோகத்தை விட்டு வைகுந்தத்துக்கு போற போது சொன்ன வார்த்தைகள் 6, ஆண்டாள் பாடிய போற்றி 6. அந்த மங்களாசாசன பாசுரத்தை பாடி அமைகிறேன். அன்றே இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.